என் தங்கப்பிள்ளையே, மங்கள வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்கும் பொழுதே உன்னை சூழ்ந்திருந்த கர்ம வினைகளும் உன்னை ஆட்டி படைத்த தீய சக்திகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்க தொடங்கிவிடும். உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் எடுத்திருக்கின்ற முடிவு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பல அற்புதங்களை நடத்தி கொடுக்கத்தான் போகின்றது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை, இனிமேல் எதற்காகவும் நீ கலங்காதே. ஏனென்றால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையானது என் கைகளில் இருக்கின்றது. இந்த வராகி உன்னோடு எப்பொழுதும் உறுதுணையாக நிற்கும் பொழுது நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்காமல் போய்விடுமா? உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் தந்து விடாமல் போய்விடுமா? எதையெல்லாம் நாம் வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த விஷயத்தின் மீது நம் கவனம் முழுமையாக இருக்கும் பொழுது அது ஒரு பொழுதும் உனக்கு கிடைக்காமல் போய்விடாது. என் பிள்ளையே, நீ பட்ட கஷ்டங்கள், நீ பட்ட போராட்டங்கள் அத்தனையும் உனக்கு நல்ல பலனை கொடுக்கும். நீ எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் எந்த நன்மைகளையும் பெற துடித்திருந்தாலும் அதுவெல்லாம் உனக்கே உனக்கான நம்பிக்கையை அடுத்ததாக உன் கைகளில் ஒப்படைக்க வருகிறது என்பதனை புரிந்து கொள். நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடையவும், நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிறைவாக பெறவும் எப்பொழுதுமே உன்னை நீ தயார்படுத்தி கொண்டே இரு. வாழ்க்கை என்ன கொடுத்தது என்று யோசிப்பதை விட இப்பொழுது உன் கைகளில் என்ன இருக்கிறது, இதை வைத்து அடுத்தது நாம் எதை நோக்கிய பயணத்தை தொடரலாம் என்பதனை மட்டும் உன்னுடைய சிந்தனையாக நீ சிந்தித்து விட்டால் அது போதும். வெற்றி என்பது ஒருவருக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கும் பொழுது அந்த வெற்றியினை முழுமையாக யாரால் உணர முடிகின்றதோ அவர்கள் மட்டும்தான் அந்த வெற்றியை பெறுவதற்குரிய தகுதி உடையவர்கள் என்பதனை மறக்காதே. அப்படியானால் என் குழந்தை, நீ அதற்குரிய அத்தனை தகுதிகளையும் உறுதியாக பெற்றிருக்கிறாய் என்பதனை நான் நன்கு அறிவேன். உன்னை பற்றி என்னிடத்தில் யாரும் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. உன்னை பற்றி யாரும் என்னிடத்தில் எதையும் விளக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உன்னுடைய வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தருகின்றது, இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விஷயங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றது என்பதனை பற்றி நான் நன்கு அறிவேன். உன்னை சூழ்ந்து வந்த துன்பங்களை நீ எப்படி எதிர்கொண்டாய் என்பதனை நான் அறிவேன். உனக்கு வருகின்ற இன்பங்கள், துன்பங்கள் என்று இவை எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு வாழ்க்கையை நீ அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, இந்த சூழ்நிலைகள் உனக்குள் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் தருகின்றதோ அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து விட்டாலே அது போதும். இத்தனை நாள் உனக்கு நான் கொடுப்பது எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை இந்த நாளில் நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உன்னுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையும் உன் முயற்சியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, வாழ்க்கையில் மிகச்சிறந்த உண்மை என்ன தெரியுமா? கடனை அடைக்க இரவு பகல் பாராமல் உழைப்பவர்களுக்கு கடனும் அடைகிறது, காலமும் முடிகிறது. கடன் வலையில் சிக்கிய மனிதன் உழைப்பின் சக்கரத்தில் சுழன்று தன் வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றான். இத்தனை உழைப்பு இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு கடன் மட்டும் இல்லை என்றால் அவன்தான் முதலாவது ஆளாக இந்த உலகத்தில் முன்னேறுவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியது எல்லாம் என்ன? இது போன்ற சிக்கல்களில் சிக்கிவிடாமல் எதையும் அனுசரித்து இந்த வாழ்க்கையில் நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை உறுதியாக பெற்றுக்கொண்டு நாம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதனை நாம் எண்ணிக்கொண்டாலே அது போதும். நமக்கு நடப்பது என்றென்றும் நல்லதாகவே நடக்கும்.
இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு உண்மையானதாகவே இருக்கும் என்பதனை நீ எப்பொழுதுமே மறந்து விடாதே. எதிர்வரக்கூடிய நேரங்களில் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக என்றும் மாறிக்கொண்டே இருக்கும். நீ எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை விட்டாயோ அந்த இடத்திலிருந்தே மீண்டும் இந்த வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். என் குழந்தையை, தனக்கு தேவை என்றால் மட்டும் தர இறங்கக்கூடிய கழுகை போல இருக்க வேண்டும். தேவையில்லாமல் இறங்கி வருவதனால்தான் இந்த வாழ்க்கையில் மேலும் பல கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை புரிந்து கொள். உன்னை எளிதாக இவர்கள் நினைத்து விடுகிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். வாழ்க்கையின் இறுதி காலங்களில் நினைத்து பார்த்து பூரித்து போக சில சுவாரஸ்யமான சம்பவங்களை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ சேர்த்து வைத்திரு. பணம் மட்டும் வாழ்க்கையல்ல என்பதனை உணரும் தருணம் இது. பணம் மட்டும்தான் வாழ்க்கை என்று நீ யோசித்திருப்பாய். ஆனால் நிச்சயமாக என்றோ இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல மாறியிருக்கும். ஆனால் எந்த இடத்தில் இந்த பணம் தோற்று போனதோ அந்த இடத்தில் உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீண்டும் மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. படிப்பு கற்றுக் கொடுப்பதை விட சில மனிதர்களின் நடிப்பு சிறப்பாக உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது இந்த வாழ்க்கையை பற்றிய உண்மைகளை. வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுத்திருக்கிறது. விளக்கம் கொடுப்பதனால் இங்கு எதையும் நீ யாரிடத்திலும் நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபொழுதும் கிடையாது. உன்னை புரிந்து, உன் நிலைமையை புரிந்து, உன் மனதை புரிந்து யாரேனும் உன்னை தேடி வந்தால் அது போனமானது. யாரேனும் உன்னை தேடி வந்தால் அதுவே உன் வாழ்க்கைக்கு சிறப்பானது. என் குழந்தையே, எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் எவ்வளவு சிகப்பாக இருந்தாலும் சரி, இரத்தம் என்பது எல்லோருக்கும் ஒன்று போலத்தான் ஒரே வண்ணத்தில்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. எவ்வளவு சிவப்பாக இருந்தாலுமே நிழல் கருப்பு தான். அதுபோலத்தான் வண்ணங்களில் அல்ல வாழ்க்கை, மனிதனின் நல்ல எண்ணங்களில் இருக்கிறது என்பதனை ஒவ்வொருவரும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ உணர்த்தி கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு நிலைக்கு இந்த வாழ்க்கையை அழைத்து சென்று கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. நீ நினைக்கிறாய் உன் வாழ்க்கை சாதாரணமானது என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ பல போராட்டங்களை தாண்டி பல துன்பங்களை கடந்து வாழ்க்கையின் உச்சத்தை நோக்கிய பயணத்தில் சரியாக பயணித்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னையே நம்பி ஒரு உறவு இருக்கும் பொழுது இன்னொரு உறவை தேடி யாரும் செல்லக்கூடாது. அது உன்னை நம்பி உள்ளவர்களை உயிரோடு கொள்வதற்கு சமம். எப்பொழுதுமே நம்மை நம்பியவர்களை நாம் கைவிட வேண்டாம் என்று நினைப்பதுதான் புத்திசாலித்தனம் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் நமக்காக இந்த வாழ்க்கையை வாழ எண்ணும் பொழுது சந்தோஷம் என்பது உனக்கு எப்பொழுதும் உறுதியாக இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் தங்கமே, எப்பொழுதுமே நாமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றோம். நமக்காக இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் நாம் நிறைவாக எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ உறுதியாக நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களும் பலவிதமான பிரச்சனைகளும் எப்பொழுதும் உனக்கு வரத்தான் செய்கிறது. இதையும் கடந்து வாழத்தானே செய்கிறாய். சில பிரச்சனைகள் எல்லாம் நாம் நினைத்து நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல இன்னல்களை தருகின்றது. இதிலிருந்து எப்படி நாம் மீண்டு வருவோம் என்று சொல்லி நாம் கலங்குகின்றோம். ஆனால் அந்த நேரத்தில் தெய்வம் உனக்கு கை கொடுத்ததல்லவா, அதை நீ மறந்து விட்டாயா? என் குழந்தையே, எப்பொழுதுமே
நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் நம் கைகளில் கிடைக்கும் பொழுது ஏதோ பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் என்பது போல என் குழந்தை, நீ அதனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருப்பாய் அல்லவா? அப்படி நீ பார்க்கும் பொழுது உன் மனதிற்குள் சில எண்ணங்கள் அப்படியே துளிர்த்துவிட வேண்டும். நமக்கு கிடைக்காத ஒன்று நம்மிடம் கிடைக்கும் பொழுது அதனை நிச்சயமாக நாம் நல்லபடியாக செய்துவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நல்லபடியான விஷயங்களை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டாலே அது போதும். உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாகவே உன்னை நெகிழ்ச்சி படுத்தும். நடப்பதற்கெல்லாம் பொறுப்பேற்று கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிறைவாக உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும். இனிமேல் நீ புரிந்து கொள்வாய், எல்லாமும் என்ன காரணத்திற்காக நடக்கிறது, இதனை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நாம் இருக்கும் வரை நமக்கு எல்லாமும் ஒன்றுதான். நாம் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கான நல்லதுதான் என்பதனை புரிந்து கொள். எதையும் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும். வலிக்கத்தான் செய்யும், ஆனால் வேறு வழியில்லை. உன்னை மதிக்கவில்லை என்றால் அது உனக்கு சொந்தமாகவே இருந்தாலும் அதை விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது. தேவையில்லாமல் எந்த ஒரு உறவையும் இறுக பிடித்து இழுத்து பிடித்து நிற்க முயற்சி செய்யாதே. நாளை நிச்சயமாக அது அருந்துவிடும். உன்னை விட்டு அவர்கள் சென்று விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னதான் நடக்கட்டும், ஏதுவாக இருக்கட்டும், இவையெல்லாமும் உனக்குள் மிக பெரிய நம்பிக்கையை தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன் தாயானவள் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? உனக்கு தேவைப்படும் பொழுது ஒருவரை தேடுவதோ, தேவை முடிந்த பிறகு அவரை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவதோ, இது போன்ற செயல்களை வாழ்க்கையில் ஒருபொழுதும் செய்து விடாதே. ஏனென்றால் என் குழந்தையே, உன்னை ஒருவர் இது போன்று பயன்படுத்தினால் உனக்கு எத்தனை வலிக்கும், அதுபோலத்தானே எல்லோருக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். எல்லோர் வாழ்க்கையிலும் இப்படித்தானே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளும் இருக்கின்ற உண்மைகளை நாம் உணரும் பொழுது நம்மோடு இருக்கின்ற இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எண்ணி எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் என்பதனை மறந்து விடாதே. பேரதிசயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டி இருக்கின்றது. மிக பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக முடிவுக்கு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ செய்த புண்ணியங்கள் கர்ம பலன்களை குறைத்து கொண்டிருக்கின்றது. நீ செய்த நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எப்பொழுதும் போல நீ உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று சொல்லி நான் எந்நாளும் உன்னை வாழ்த்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை மறக்காதே. அம்மாவினுடைய அன்பு எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். அதுபோலத்தான் இன்று இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதையுமே அனுபவித்து வாழ கற்றுக்கொள். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமானதாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி முதல் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையாக மாறி அங்கிருக்கின்ற கர்ம வினைகள் எல்லாம் அழிந்து நல்ல விஷயமாக உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
இனி நான் எந்த நிலையிலும் உன்னை விடமாட்டேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.